அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க வந்த பூமி பார்த்திங்கன்னா, அந்தியூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரணுங்க. 10 கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு மண் தரத்தில் 16 அடி மண் தரத்துலேங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த மண் தரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 1000 அடி ஆட்டம் வரணுங்க. இந்த மண் தரத்துலேருந்து கட் ரோடு பேஸ்லேருந்துங்க ஒரு 1000 அடி வரணுங்க. இது பார்க்க வந்த பூமிங்க. இந்த இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இந்த அக்னி மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. அப்படியே சுற்றி வர பென்ஷன் போட்டு அப்படியே சதுரத்துக்கு சதுரமான பூமி தாங்க. இது 16 அடி மண் தடங்க. ஏக்கரை பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. ஒரே சதுரமான பூமிங்க. வாழை எல்லாம் செவ்வாழை வச்சுருக்குறாங்க. காட்டை சுற்றியும் ஒவ்வொரு வயலாக இருக்குதுலாங்க. அந்த வயலுக்கு தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு வயலுக்கும் சுற்றி வர அப்படியே தென்னங்கன்று வச்சுருக்குறாங்கன்னு பாருங்களேன். தென்னங்கன்று ஒவ்வொரு சாரியாக அப்படியே வச்சுருக்குறாங்க. ஒரு வயலுக்கு வயல் செவ்வாழை போட்டிருக்குறாங்க. செவ்வாழை மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்ல மண் தாங்க. ஒன்றும் மண்ணை பற்றி பிரச்சனை இல்லைங்க. இதாங்க காட்டுக்கு தடம் இந்த அப்படியே போய்கிட்டே இருக்கிறேங்க. உள்ளே வீடு இருக்குதுங்க. இதுதான் கேட்டுங்க. இந்த கேட்டிலேருந்து அப்படி போனோம்னா உள்ள ஓடு இருக்குதுங்க வீடு. தென்னை மரம், வாழைங்க, அப்புறம் மலை வேப்ப மரங்க. ஏதோ ஒன்றார ஒரு 4-5 மரமாட்டம் இருக்குதுன்னு பாருங்களேன். மலை வேப்பேன் செவ்வாழை எல்லாம் சுற்றி வர கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. ஆனால் இந்த பூமியை சுற்றி மண் தடை அப்படியே போகுதுங்க. ஆனால் அனைவருக்கும் இந்த 16 அடி மண் தடை அனைத்து காட்டுக்காரருக்குமே பொது தடங்க. இதுதான் குபேர மலை. இப்போ நான் பார்க்க வந்தது தான் குபேர மலை. நான் எதுவுமே கட்டாகலைன்னு பாருங்களேன். குபேர மலை எதுவும் கட்டாகலைங்க. ஆனால் ஒரே சாதாரணமான பூமி தாங்க. இப்போ இந்த பூமிக்கு அந்த வீட்டுக்கு போகிற தடங்க. இந்த 7 ஏக்கராவில் உள்ளே போந்துங்க. வீட்டுக்கு போகிற அவங்க காட்டிலே சொந்த தடம் அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. பார்த்துங்க, வாழை செவ்வாழை போட்டிருக்குதுங்க. தென்னங்கன்று காட்டை சுற்றியும் ஒரு வயலுக்கு வயல் அப்படியே போட்டு தென்னை மரம் வச்சுருக்குறாங்க. மீதி வெள்ளாமை வச்சுக்கலாங்க. இந்த சைடும் அந்த சைடும் எல்லாமே செவ்வாழை தான் போட்டிருக்குறாங்க. கொஞ்சம் கதிலி போட்டிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. இந்த முன்னாடி பார்க்குறோம்லாங்க, அது கதிலி. எல்லாமே காட்டு சென்ட்ரலில் காட்டுக்கு அங்கங்கே தடம் இருக்குதுங்க. ஒன்றும் எந்த தடத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே சொட்டு நீர் தாங்க. சொட்டு நீர், தென்னை மரங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் எப்படி காப்புக்கு வந்துடுங்க பாருங்க. இல்லை சரி எடுத்து விட்ருக்குறாங்க. காப்புக்கு வந்துடுங்க. இது மோட்டர் ரூமுங்க. மோட்டர் ரூம்பு இது தண்ணி தொட்டிங்க, கார தண்ணி தொட்டிங்க, ரவுண்டு தொட்டிங்க. போரில் பார்த்துங்க தண்ணி என்ன மாதிரி ஊற்றுதுங்க. மோட்டரில் எவ்வளோ ஊற்றுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றுதுங்க. அஞ்சு ஹெச்பி மோட்டர் எவ்வளோ தண்ணி ஊற்றுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றுதுங்க. போர்ஸாக 2 போர்லேயும் சரியான தண்ணிங்க. தண்ணி பார்த்துங்க. தொட்டி 20 அடி ஆழம் இருக்குங்க தொட்டி. தண்ணி நல்லா சரியான தண்ணிங்க. தொட்டிக்கு அட்டை கொட்டாய், தகர கொட்டாய் போட்டிருக்குதுங்க.
கொய்யா செடி இருக்குதுங்க. எல்லாமே சொட்டு நீர் தாங்க. நல்லா கேட்டாலும் நிற்கட்டும், அங்கங்கே வயலுக்கு போய் பாயிற மாதிரி தாங்க. இந்த ஒரு வாழை கதிலி இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் ஒரு 10-50 மரம் வச்சுருப்பாங்களாட்ருக்குதுங்க. அவ்வளோதாங்க பாக்கு மரம். இந்த பார்த்து 2 கடைங்க பூமிங்க. சென்ட்ரலில் தடங்க, வீட்டுக்கு போகிற தடங்க. வீடு குபார மூலையிலே வீடு அமைச்சிருக்குறாங்க. இன்னும் வீடு நல்லா இருக்குதுங்க. வீடு பார்த்துங்க, ஒரு கொட்டாயிங்க, ஒரு ஆளு தங்குற மாதிரி ஒரு கொட்டாய் போட்டிருக்குதுங்க. அது இல்லாத வீடுங்க. 2 அடுக்கு போல் வருங்க. முன்னாடி வீடு பெரிய மெத்த வீடு தாங்க. வீடு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு போகுங்க. வீடு நல்லா இருக்குதுங்க. இப்போ தான் பக்கமாக வேலையாக இருக்க மாட்டேருக்குது. வீடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க. வீடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே. வீடு 2 அடுக்கு மெத்தைங்க, செட்டு போட்டிருக்குது. முன்னாடி காரக்கலங்க. வீடு நல்லா இருக்குதுங்க. இது மேல் மாடிக்கு போகிறதுங்க, படி வாசலுங்க. மேலே வந்து ஒரு ஃப்ளவர் பார்த்துங்க, மேல் மெத்தைங்க 2 ஃப்ளவருங்கன்னு பாருங்களேன். மேலே வந்து ஒரு ரூம், பெரிய ரூம் போட்டிருக்குதுங்க. இந்த வீடு தாங்க. வீடு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் வீடை வந்து குறை சொல்கிற அளவுக்கு நாம் சொல்ல முடியாதுங்க. வீடு நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம மேல் மாடியிலேருந்து இந்த காட்டை வந்து பூமி வந்து நம்ம கவர் பண்ணுறோங்க. பூமியெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லாத, பூமி நல்ல பூமி தாங்க. மண் நல்ல மண் தாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாயு மூலை கட்டாயிருங்க. வாயு மூலை கட்டாகி ஈசானி இழுத்த மாதிரி போயிரும்னு பாருங்களேன். இப்போ வாயு மூலை பார்த்து போய்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். மண் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்னு சொல்ல முடியாதுங்க, களிமண்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் ஓடை கலந்த மாதிரி மண்ணுன்னு பாருங்களேன். மண் ஓடை கலந்த மாதிரி மண்ணுங்க. இன்னும் களிமண் இல்லைங்க, மண் நடுத்தரமான மண்ணுங்க. அதாவது வாழை செவ்வாழை போட்டிருக்குது பாருங்கள். வாழை நல்லா நீட்டாக அருமையாக வந்துருக்குதுங்க. செவ்வாழை எல்லாமே தார் போட்டுக்கிட்டுங்க. செவ்வாழை எல்லாம் தாராத்தம் போட்டிருக்குதுங்க. மண் நல்லா இருக்குதுங்க. மண்ணை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. மண் மீடியமான மண் தான். விவசாயத்துக்கு தகுந்த மண் தான் பாருங்களேன். ஆனால் சுற்றி வர கம்பி வேலி போட்டு வச்சுங்க, பென்ஷன் போட்டிருக்குதுன்னு பாருங்களேன். காட்டை சுற்றி வர யாரும் நம்ம காட்டுக்குள்ளே போக முடியாதுங்க. அந்த அளவுக்கு பென்ஷன் போட்டு வச்சுருக்குதுங்க. வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்குங்க. அடிச்சு விடாத பாருங்கள். இந்த காடு உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. இதுதாங்க வாயு மூலை.
அப்படியே வாயு மூலையிலேருந்து ஈசானி பார்த்து போயிட்டுருக்குறேங்க. தாரெல்லாம் பெரும் தாருங்க, வாழைத்தாருங்க. மரம் பார்த்துங்க, நல்லா பெரும் மரங்க. மண் நல்ல மண் தாங்க. மண் வந்து பிடிக்காது போகாது. சுற்றி வர வயலுக்கு தென்னை மரம் வச்சுருக்குறாங்க. நம்ம வெள்ளாமல் அந்தளவுக்கு பண்ணிக்கலாங்க. தென்னை மரமும் இன்னும் ஒரு வருஷத்தில் காப்புக்கு வந்துடுங்க. நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன் பூமி. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈசானி எழுத்த மாதிரி போகுதுன்னு பாருங்களேன். அப்படியே கிராஸாக நம்ம காட்டு வரத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஓடை போகுதுங்க. அது புறம்போக்கு ஓடைங்க தாங்க ஓடை. ஓடை போய்ங்க அப்படியே வளைஞ்சி நம்மளுக்கு அப்படியே ஈசானி இழத்த மாதிரி வந்துடுதுன்னு பாருங்களேன். இப்போ ஈசானி பார்த்து தான் போய்கிட்டு இருக்கிறேங்க. செவ்வாழைங்க, நான் முக்கால்வாசி செவ்வாழை தான் வச்சுருக்கிறாருங்க இந்த காட்டுக்காரரு. மண் நல்ல மண்ணுங்க. மண்ணை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. இது பார்க்குறோம்ல, எல்லா வயலும் வந்து ஈசானி இழத்த மாதிரி வந்துடுதுன்னு பாருங்களேன். இந்த ஒரு வயல் மட்டும்தான் கொஞ்சம் எல்லா பங்கோட கொஞ்சோண்டு இறக்கமாக வருதுங்க. ஈசானி இறக்கமாக வருதுன்னு பாருங்களேன். இதுதாங்க ஈசானி. அதை கம்பி வேலி போட்டிருக்குது பாருங்கள். சொல்கிறேன்னு பார்த்துங்க, ஈசானி இதுதான். அப்படியே நேராக வந்துடுதுன்னு பாருங்களேன் அந்த புளிய மரத்து வரைக்கும். ஆனால் பூமி நல்லா இருக்குதுங்க. மண் அருமையான மண். கீழே வந்து ஒரு வயல் வந்து தென்னங்கன்று வச்சுட்டாங்க ஈசானி பக்கத்தைங்க. இந்த ஒரு வயல் மட்டும் வாழையை வச்சுட்ருக்குறாங்க. ஆனால் எல்லாமே தென்னங்கன்று வச்சு விட்ருக்குறாங்க. இப்போ தான் வச்சுருப்பாங்களாட்டுருக்குங்க. ஒரு 6 மாதம் வச்சு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு அங்கேருந்து வந்து போந்தோம்லாங்க. அந்த தடங்க இப்படி நட்டால் வந்து இந்த கீழே ஈசானிக்கு வந்து பெரிய இந்த ஒரு வயலுக்கு அப்படியே சதத்துக்கு சதமான பூமி தாங்க. பூமியெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்படியே தொடர்ந்து கன்னியூவாக வரும். எங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க, 63 79 97 95 14. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருங்க. முழு விஷயம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க. ஆனால் பூமி வந்து குறை சொல்ல முடியாதுங்க. மண்ணும் நல்லா இருக்குதுங்க. கண்டிஷனாக விவசாயத்துக்கு தகுந்த ஏரியாங்க. ஆனால் ஏரியாவும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஏரியாங்க. யாரும் இடைஞ்சல் இல்லாத ஏரியாங்க. நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.